ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி பாகக்காய் ஃப்ரை. பாகக்காயை வச்சு ரொம்பவுமே கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாவக்கான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாகற்காய் இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சுடு தண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்கட்டும், வார்ம் வாட்டராக இருக்கட்டும். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணியாக வேணாம், கொஞ்சம் கைசூடு இருக்கிற அளவுக்கு தண்ணியை இது கூட ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதில் ஊற விட்டுடலாம். பாவக்காயை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வாட்டர்லேருந்து இந்த பாவக்காய் மட்டும் தனியாக எடுத்து ஒரு ட்ரைனரில் போட்டு அதை தண்ணியை வடித்து எடுத்துடலாம். தண்ணியை எடுத்து வச்சுட்டு பாவக்காய் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூடிய குறைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம தண்ணியெலாம் வடித்து வச்சுருந்து பாவக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயில் இருக்கிற வாட்டரோடைய அந்த பவுடர் ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸ் ஆகி வரட்டும். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம வாட்டர் தெளித்து விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டரை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாஸ் ஃபுல்லாகவே பாவக்காயில் கோட்டாகி வந்துடுச்சு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது இருக்கட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி, ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே பாவக்காய் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக பாவக்காய் ஃப்ரை ரெடியாகி வந்துட்டுருக்கு. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்து வச்சிருந்த பாவக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக இதில் கார்னிஷ்காக 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு அதிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.